ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருந்திரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் கவிதா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஜூஸ் கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தருமபுரியில் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொன் குழந்தை மட்டும்தாங்க. ஸோ இவங்களுடைய முதல் கணவர் பயங்கரமாக குடிச்சிட்டு இவங்களெலாம் சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வேறொரு பெண்ணோட அஃபையர் வச்சுட்டு இருந்ததுனால இவங்க இதெல்லாம் தெரிஞ்சதுனால விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேங்க, தன்னையும் தன்னோட குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிற மணமகன் வேணும். என்னோட குழந்தைய முதல்ல நல்ல ஒரு அப்பாவாக இருக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மணமகளுடைய அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட பொண்ணுக்கு ஒரு 5 சவரன் நகை போடுறோன்னா அது இல்லாமல் சீசனத்தில் ஓரளவு செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களால் முடிஞ்சது அவ்வளோதாங்க. ஏன்னா இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 4 அக்காங்க. ஸோ இவங்க 5ஆவதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கொடுங்க, கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சாவித்ரி, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய படிப்பு BA முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க இதே ஜாதியில் வரன் இருந்தாலும் ஓகே, வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மதுரையில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இது 2ஆம் மனம்ங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய குழந்தைங்க இவங்களுக்கு 20 வயசுலேயே திருமணம் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு பொண்ணு 1 பையன் 1ங்க. ஸோ இவங்களுடைய பையன் அவங்க தாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அவங்க லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிட்டதாகவும் இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க இருக்கிறதாகவும் கூட இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய பொண்ணை இவங்களை மறுமணம் பண்ண சொல்லியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, என்னுடைய பொண்ணுக்கும் எனக்கும் பாதுகாப்பாக இருக்கிற நல்ல ஒரு மணமகன் வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறதாகவும் அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னையும் தன்னோட அம்மாவையும் நல்லபடியாக பார்த்துக்கிற ஒரு மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே தான். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. இல்லை எல்லாம் விற்று எடுத்துகிட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.